நம்ம பார்க்க போகிறோம். ஐஸு சொன்னதை கேட்டுட்டு கண்ணன் கதிரனாட்ட போயிட்டு, அண்ணா எனக்கு காசு கொடுங்க, என்னால் குடும்பத்தை வச்சு ரன் பண்ண முடியலை, கடன்காரங்களும் இப்போ வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, என்னோட குடும்பத்தை டெவலப் பண்ணுறதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன்னோட கார் டெவலப் பண்ணிட்டு வேணும்னா காசு தர்றேன், ஆனால் குடும்பத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னால் காசு கொடுக்க முடியாது, அடிக்கொருக்கா நான் உனக்கு காசு கொடுக்கறது பெரிய அண்ணாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் 10,000 ரூபா காசை எடுத்து கண்ணனுக்கிட்ட கொடுக்குறாங்க. கண்ணனும் வீட்டுக்கு போகிறாங்க. ஐஸ் டிக்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன கண்ணா உனக்கு காசு கிடைச்சதா உங்கள் அண்ணன்ட்ட போய் கேட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் போய் கேட்டேன், கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் அடிக்க ஒருக்க அண்ணன்ட்ட போய் காசு கேட்குறது எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம இப்போ கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது கண்ணா, நம்ம வந்து சேனலு முன்னுக்கு வந்துருச்சுன்னா இது எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும், நம்ம வளகாப்பை மட்டும் கிராண்டாக நடத்தி அதை நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போட்டோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், இந்த காசை வச்சு அடுத்து மொபைல் ஸ்டாண்டு, லைட்டு, டைபேட் அப்படின்னு நிறைய பொருளை வந்து வாங்கி வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம வளகாப்பப்போ லைவாக வந்து எடுத்து நம்ம நல்லா ஷேர் பண்ண முடியும் வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.